ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதாவது பேராக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா கலர்ஸும் ஓவராலாக கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து என் ஷாப்புக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஷாப் நியூவாக ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ப்ளூ கலர் த்ரெட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைமண்ட் ஷேப்பில் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து 2.2 சைஸ் தான். ஷாப்க்காக சரி ஒரு கொஞ்சம் காமனான கலர்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஒரு காமனான, அதாவது எல்லாம் யூஸ் பண்ணுற கலரை போட்டிருக்கோம். ஷேடு டிஃப்ரெண்ட் ஆகாமல் ஒரு மெயினான கலராக போட்டிருக்கோம். இது பிளாக்கில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுவுமே ஃபுல்லாக சில்க் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பேர் வந்து 30 ருபீஸு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கொரியர் பண்ணி விடுவேன். இது வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம், டைமண்ட் ஸ்டோன் ஆட்டம். டைமண்டாகவும் ஒட்டிக்கலாம், இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒட்டிக்கலாம். இது வந்து க்ரீன் கலரு, அதில் வந்து கோல்டு கலர் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது இதில் வந்து சிங்கிளாக தான் நான் ஒட்டியிருக்கேன், பேராக. உங்களுக்கு வேணால் செட்டாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த வளையலே எனக்கு 10 வேணும் 20 வேணுனாலும் இது பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது ப்ளூவில் வந்து ஸ்டோனு 3 ஸ்டோனாக கொடுத்துருக்கேன். ஒயிட் ஸ்டோனு, டைமண்ட் ஸ்டோன் ஆட்டம் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்கோம். 3 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெட்லேயுமே வந்து கோல்டு கலர். பாருங்கள் இவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு கோல்டு கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லோவில் வந்து பாருங்கள், இதுலேயுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிங்க்கு பார்க்க போகிறோம். பிங்க்கில் வந்து குந்தன் ஸ்டோன் தான் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து வேறு கலரில் வேறு டிசைன் வேணுனாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் பாருங்கள், ஒயிட்டில் வந்து பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒயிட்டில் பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். ஐ ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோன் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வயலட்டில் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டில் பண்ணது தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட்டாகவே வந்து டைமண்ட் ஷேப்பில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி ப்ளூ கலர் மேட்ச் ஆகும், அதனால் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இதிலேயே வந்து இந்த கையில் 6 இந்த கையில் 6 கூட போய் மேட்ச் பண்ணி போடலாம். நான் ஜஸ்ட் இது வந்து ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன். இதுலேயுமே வந்து மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். கோல்டில் மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். இதேமாரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணி ரேட்டும் லேபிள் ஒட்டி ரேட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே ஷாப்க்காக தான். நீங்கள் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த இதில் வந்து ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பேர் வந்து 30 ருபீஸு. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணுன்னா கொரியர் பண்ணி விடுவேன். இதில் வந்து இந்த கையில் 6 இந்த கையில் 6 வேணாலும் போடலாம், இல்லை பார்டர் பண்ணி வேணாலும் போடலாம். இல்லை இந்த 2 கலரை மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வேறு கலர் வளையலோடு நீங்கள் கூட மேட்ச் பண்ணி போடலாம். இப்போ காமனாக கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதேமாரி கலர்ஸை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒன்று போடலாம். கோல்டோடு சேர்த்து ஒரு கலர் மேட்ச் பண்ணி போடலாம். வேணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பிரேஸ்லெட்டுமே நம்ம வந்து ஷாப்க்காக பேக் பண்ணிட்டு இருந்தோம். இது அடுத்தது நான் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து சில்க் த்ரெட்லேயே பண்ண ஹியரிங் தான் பண்ண போகிறோம். இந்த 3மே ஹேண்ட்மேடில் உள்ளது தான் நம்ம ஷாப்பில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடில் தான் உள்ளது. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, சில்க் த்ரெட் ஹியரிங்ஸு, அப்புறம் வந்து பிரேஸ்லெட்டு, அப்புறம் ஸ்டிச்சிங் ப்ராடக்ட், ஆரியா ஒர்க்கு, இந்த மாதிரி சாரீ கன்வெர்ட்டட், இந்த இதெல்லாம் தான் போயிட்டுருக்குது ஷாப்புக்கு. ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இனிமேல் ஷாப்பில் ஏதாவது ஸ்டிச் பண்ணாலும் எதாக இருந்தாலும் போடலாம். ஸ்டிச்சிங் ஷாப் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். டிசைனர் ஸ்டூடியோ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதிலே வந்து இந்த ஹேண்ட்மேடால் பண்ணதையும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம். அதனால் அதுக்காக நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீயாக இருக்கும் போது டைமே நம்ம வந்து மேக் பண்ணி இதுமாதிரி பேக்கெட் பண்ணி ரேட்டையும் பில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேஸ்லெட்டு நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதுக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இது அடுத்து சில்க் த்ரெட்டுக்கு உள்ள பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஹியரிங்கும் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாராவது இதுமாரி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைனா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது டிசைன் வந்து நீங்கள் வேணும்னா இதில் டிசைன் பார்த்து அதில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஷேர் பண்ண முடியலனாலும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லைனா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற நாளைக்கு இது டே
4ஓட சேலஞ்சு, டே 3ஓட சேலஞ்சு. டே 4 நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த டே 4ஓட சேலஞ்ச், டே 5ஓட சேலஞ்சிலே ஒரு சேலஞ்சு வீடியோவில் ஷாப் ஓப்பனிங் சேலஞ்சும் வீடியோவும் போடுவேன். அதனால் கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.